இயற்பியல்ல ரொம்ப பிரபலமான ஒரு விதி இருக்கு. அதாவது நியூட்டனின் 3ஆம் விதி. நீங்க ஸ்கூல்ல கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. ஆமா, ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு, அதானே? கரெக்ட், அதுவேதான். இப்போ ஒரு பந்த நம்ம சுவத்துல வேகமா எரிஞ்சா அது எந்த அளவுக்கு வேகமா போகுதோ அதே வேகத்துல திரும்ப நம்ம முகத்தை நோக்கி வரும். பாத்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில மனிதர்களோட இயல்பும் கிட்டத்தட்ட இப்படிதான் இருக்கு. 100% உண்மை. நம்ம எல்லாரும் அப்படிதான் பழகி இருக்கோம். இப்போ நீங்க டிராபிக்ல வண்டியில போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். யாரோ ஒருத்தர் தப்பா வண்டியை கொண்டு உங்க மேல இடிக்கிற மாதிரி வந்துட்டு உங்களை பார்த்து கத்துறார். அந்த நிமிஷம் உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லும்? உடனே நமக்கும் கோவம் வரும். நான் ஏன் அமைதியா இருக்கணும்னு தோணும். ஆமா, அவன் எப்படி என்ன பார்த்து கத்தலாம் அப்படின்னு நாமும் விண்டோவை இறக்கி விட்டுட்டு அவனை விட 2 மடங்கு சத்தமா திருப்பி கத்துவோம். இதுதான் மனித இயல்பு. ஆனா இந்த இயற்பியல் விதிய மனதளவுல உடைப்பதுதான் ஒரு மனிதனின் மிகப்பெரிய பலம்னு சொன்னா உங்களால நம்ப முடிகிறதா? கேக்குறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. கண்டிப்பா. நம்மள நோக்கி ஒருத்தன் கத்தும்போது எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அமைதியா நிக்கிறது எப்படி எதிராளிய மொத்தமா ஆட்டம் காண வைக்கும்னு இன்னைக்கு நாம பார்க்க போறோம். கேக்குறவங்க எல்லாரையும் இந்த ஆழமான உரையாடலுக்கு ரொம்பவே உற்சாகமா வரவேற்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு இது. பொதுவா நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு பரவலான எண்ணம் இருக்கு. யாராவது நம்மள சீண்டும் போதோ இல்ல விமர்சனம் செய்யும் போதோ நாம அமைதியா இருந்தா அது நம்மளோட பலவீனம்னு நினைக்கிறோம். ஆமா, நாம திருப்பி அடிச்சாதான் இல்ல திருப்பி பேசினாதான் நாம ஸ்ட்ராங்கான ஆளுன்னு ஒரு மாய நமக்குள்ள இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஆனா இன்னைக்கு நாம பேச போற விஷயம் இந்த எண்ணத்தையே மொத்தமா தலைகீழ மாத்த போகுது. சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நாம அலச போறது பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் டாக்ஸ் தமிழ் அப்படிங்கிற யூடியூப் தளத்துல வெளியான ஸ்ட்ராட்டஜிக் காம்னஸ், அதாவது வியூக ரீதியான அமைதி பற்றிய ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு. இந்த பதிவுல பல ஆழமான விஷயங்களை ரொம்ப எளிமையா சொல்லிருக்காங்க. ஆமா, இப்போ நீங்க உங்க ஆபீஸ்லயோ இல்ல சொந்தக்காரங்க மத்தியிலயோ உங்களை எப்படியாவது கோபப்படுத்தணும் இல்ல எல்லாரும் முன்னாடியும் கலாய்க்கணும்னு நினைக்கிற ஆட்களை தினமும் சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த உரையாடல் உங்களுக்கானதுதான். திருப்பி தாக்குறதை விட ஒரு ஆழமான மௌனம் எப்படி மிகப்பெரிய ஆயுதமா மாறும் அப்படிங்கறத நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மௌனத்தோட உளவியலை நம்ம சரியா புரிஞ்சுக்கிறது இல்ல. ஒருத்தர் உங்களை நோக்கி கத்துறாரு, ரொம்ப கோபமா பேசுறாருன்னா நீங்க பதறாம எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அவர் கண்ணை நேரா பாத்தீங்கன்னா அவர் மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பயம் உருவாகும்னு அந்த வீடியோல ஒரு அருமையான பாயிண்ட் இருக்கு. ஓஹோ, அந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் ஆச்சு. பொதுவா நம்மளை தூண்ட நினைப்பவர்கள் நம்மளை விட பலசாலிகள்னு நாம நினைக்கிறோம். ஆனா உண்மை அது கிடையாது. கரெக்ட். உற்று கவனிச்சா அவங்க ரொம்ப பலவீனமானவர்கள். தங்களோட பலவீனத்தை மறைக்க, தங்களை ஒரு மாதிரி கெத்தாக வெளியில காட்டிக்கொள்ள அவங்களுக்கு நம்மளோட கோபம் ஒரு தீனி மாதிரி தேவைப்படுது. தீனி ரொம்ப சரியான வார்த்தை. அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயம் தேவைப்படுது. அதுதான் கவனம், அதாவது அட்டென்ஷன். ரைட். நம்மள சீண்டி நம்மள அழ வச்சோ இல்ல கோவப்பட வச்சோ அதுல இருந்து அவங்க ஒரு திருப்தியை தேடுறாங்க. ஆமா, உங்களோட அந்த எரிச்சல், உங்களோட கோபம், இது எல்லாமே அவங்க செய்யற செயலுக்கு நீங்க கொடுக்குற அங்கீகாரம். நீங்க கத்துனீங்கன்னா அப்பாடா இவனை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம்னு அவங்க ஈகோ ரொம்ப சந்தோஷப்படும். அதனாலதான் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காத ஒரு மனிதனை பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளவு பயம் வருதா? கண்டிப்பா. உலகத்திலேயே மிகப்பெரிய பயம் எது தெரியுமா? நம்ம எவ்வளவுதான் கத்துனாலும் சீண்டினாலும் முன்னாடி இருக்கிறவங்க ஒரு சின்ன ரியாக்ஷன் கூட கொடுக்காம கல்லு மாதிரி நிக்கிறானே அப்படிங்கிற அந்த நிலைமை தான். அந்த இடத்துல சத்தம் போடுகிறவர் கிடையாது, அமைதியாக இருப்பவர் தான் உண்மையான பாஸ். வாவ், இதை நான் இப்படி புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்மள சீன்ற அந்த ஈகோவை ஒரு தெருநாய்க்கு ஒப்பிடலான்னு தோணுது. ஒரு தெருநாய்க்கா? எப்படி சொல்றீங்க? தனியா தெருவுல நடந்து போயிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்து ஒரு நாய் குறைக்க ஆரம்பிக்குது. நீங்க பயந்து போய் நின்னாலோ இல்ல திரும்பி ஒரு கல் எடுத்து எரிஞ்சாலோ என்ன ஆகும்? ஓ, அது இன்னும் ஆக்ரோஷமா கத்தும். எக்ஸாக்ட்லி. அது இன்னும் ஆக்ரோஷமா, இன்னும் சத்தமா குறைக்கும். உங்களோட அந்த திருப்பி தாக்குற செயலை அது ஒரு சவாலா எடுத்துக்கும். அதுவே நீங்க அதை திரும்பி பார்க்காம, அதை கண்டு கொள்ளாம ஒரு காம் டிட்டாச்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த அமைதியான விலகலோட உங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அந்த நாய் கொஞ்ச தூரம் குறைக்கும், அப்புறம் அமைதியாயிடும். ஆமா, இவன் நம்மள மதிக்கவே இல்லையேன்னு குழம்பி போய் அதுவே தானா அமைதியாயிடும். இந்த ஈகோவும் அப்படித்தானே? ரொம்ப பொருத்தமான ஒப்பீடு இது. அந்த ஈகோங்கிற நாய் உயிர் வாழ கவனம் அப்படிங்கிற உணவு தொடர்ந்து தேவைப்படுது. நீங்க அந்த உணவை கொடுக்க மறுக்கும் போது, நீங்க ரியாக்ட் பண்ணாம இருக்கும்போது அந்த ஈகோ பட்டினி கிடக்குது. ஓ, பட்டினி கிடக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது வீக் ஆயிடுது. ஆமா, அப்படி பட்டினி கிடக்கும் போது அதுக்குள்ள ஒரு பயங்கரமான பதற்றம் உருவாகும். நான் இவ்வளவு சீன்றேன், இவன் முகத்துல ஒரு சின்ன சலனம் கூட இல்லையே, அப்போ இவனுக்கு நம்மளை பத்தி எந்த பயமும் இல்லையா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த பதற்றமே அவங்கள காலி பண்ணிடும் சொல்றீங்க? கண்டிப்பா. அந்த பதற்றம் உங்களை சீண்டியவனையே உள்ளுக்குள்ள தின்ன தொடங்கும்.
தன்னோட செயல் எந்த தாக்கத்தையும் உங்ககிட்ட ஏற்படுத்தல அப்படிங்கிற உண்மை அவனோட பலவீனத்தை அவனுக்கே அப்பட்டமா வெளிச்சம் போட்டு காட்டிடும். அந்த தர்ம சங்கடத்தை வந்து அவனால தாங்கவே முடியாது. இந்த தியரி கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஈகோவை பட்டினி போடணும், பதற்றப்பட வைக்கணும், இதெல்லாம் ஓகே. ஆனா பிராக்டிக்கலா எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு. சொல்லுங்க, என்ன டவுட் அது? இது நீங்க கேக்குறவங்களுக்கும் இந்த டவுட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது, நான் பாட்டுக்கு ஒரு ஆபீஸ் மீட்டிங்ல இருக்கேன், யாரோ ஒருத்தர் என்ன கலாய்க்கிறார், நான் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அமைதியா இருந்துட்டேன்னா இந்த உலகம் என்ன ஒரு டம்மி பீஸ்னு நினைச்சிடாதா? இது நிறைய பேருக்கு வர்ற சந்தேகம் தான். பின்ன இல்லையா? இவன் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு போவான், இவன் ஒரு பஞ்ச் பேக் அப்படின்னு நினைச்சு எல்லாரும் எப்ப பார்த்தாலும் என் தலையில ஏறி மிளகா அரைக்க மாட்டாங்களா, என்ன கோழின்னு நினைக்க மாட்டாங்களா? இது ரொம்பவே இயல்பான ஒரு நியாயமான கேள்வி. நம்மள பலரும் அமைதியை வந்து கோழைத்தனம் தான் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா அந்த வீடியோல இந்த வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. என்ன வித்தியாசம் அது? நீங்க சொல்ற அந்த அமைதி வந்து பயத்துல வர்றது. ஆனா நாம பேசுற இந்த வியூக ரீதியான அமைதி இருக்கு பாத்தீங்களா, அது பயம் கிடையாது, அது ஒரு டிசிப்ளின். ஆளுக்கு இவன் பயந்துட்டான் அப்படின்னு தானே தோணும். இல்ல, அங்கதான் விஷயமே இருக்கு. உங்க பாடி லாங்குவேஜ், அதாவது உடல் மொழி எல்லாத்தையும் காட்டி கொடுத்துடும். பயத்தினால வர அமைதியில ஐயோ இவனை எதிர்த்து பேசினா என்ன ஆகுமோ அப்படின்னு உங்க உடலும் மனதும் ஒடுங்கி போயிடும். ஒரு மாதிரி குறுகி நிப்போன்னு சொல்றீங்க? ஆமா, நீங்க தலகுனிவீங்க, கண்ணை பார்க்க மாட்டீங்க, ஒரு மாதிரி கூனி குறுகி நிப்பீங்க. ஆனா அந்த வியூக ரீதியான அமைதிங்கிறது ஒரு துல்லியம், ஒரு ப்ரிசைஸ் பவர். ஓ, ப்ரிசைஸ் பவர் கேட்கவே பவர்ஃபுல்லா இருக்கே. கண்டிப்பா. உங்களுக்கு எதிராளியை திருப்பி தாக்க தெரியும், வார்த்தைகளால வெளுத்து வாங்க தெரியும். ஆனா அதை செய்யாம உங்க சக்தியை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கீங்க. உங்க தோள்பட்டை நிமிர்ந்து இருக்கும், உங்க கண்கள் எதிராளியோட கண்களை நேரா பார்க்கும், ஆனா உங்க முகத்துல பதற்றமே இருக்காது. இதுதான் டிசிப்ளின். ஆஹா, இப்போ புரியுது. அதாவது ஒரு தேர்ந்த போர் வீரன் தன் கையில இருக்கிற வாழை எப்ப பார்த்தாலும் உருவிக்கிட்டே இருக்க மாட்டான். ரோட்ல போறவரெல்லாம் சீன்றான்னு அவங்க கூட எல்லாம் சண்டை போட மாட்டான். கரெக்ட். அவனுக்கு தெரியும் தான் யாருன்னு. தனக்கு வலிமை இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அதனால தேவையான தருணத்துல மட்டும்தான் அந்த வாழை வெளியெடுப்பான். அமைதிங்கிறது வந்து சக்தி இல்லாத நிலை கிடையாது, சக்தியை வீணாக்காம சேமிச்சு வைக்கும் துல்லியம். அதேதான். உங்க சக்தியை எங்க பயன்படுத்தணும், யார் மேல பயன்படுத்தணும்னு நீங்க முடிவு பண்றீங்க. அது உங்க கையில இருக்கு. தேவையற்ற ஆட்களுக்காக உங்க சக்தியை வீணாக்க கூடாது அப்படிங்கிறது தான் இந்த டிசிப்ளினோட அடிப்படை. சரி, இந்த அமைதி ஒரு துல்லியமான சக்தி அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா சத்தம் போடாம இந்த சக்தியை எப்படி சரியா ஆயுதமா பயன்படுத்துறது, நடைமுறையில இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? இதுக்கு அந்த வீடியோல 2 நிஜ உதாரணங்கள் சொல்லிருக்காங்க. அது ரொம்பவே பிராக்டிகலா தோணுச்சு எனக்கு. ஓ, என்ன உதாரணம் அது? அதுல முதல் விஷயத்தை எடுத்துப்போம். ஒரு கூட்டத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலயோ இல்ல ஆபீஸ்லயோ ஒருத்தன் உங்களை ரொம்ப கடுமையா கலாய்க்கிறான், கொஞ்சம் தரம் தாழ்த்தி பேசுறான்னு வச்சுப்போம். அந்த இடத்துல நாம என்ன பண்ணுவோம்? பொதுவா நாம அவனோட சேர்ந்து கத்துவோம், ஏய் என்னடா ஓவரா பேசுற, நீ யாரு என்ன பத்தி சொல்ல அப்படின்னு எகிரி போவோம். ஆனா வீடியோ என்ன சொல்லுதுன்னா, நீங்க அப்படி கத்தக்கூடாது. அவன் கண்ணை நேரா பார்த்து குரலை ரொம்ப ரொம்ப குறைச்சு ரொம்ப நிதானமா அழுத்தமா, இப்போ நீ சொன்னது எனக்கு பிடிக்கல, இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு ஒரே ஒரு வாக்கியம் சொல்லணும்னு சொல்லுது. இது கேட்கும் போதே அந்த இடத்துல எவ்வளவு பெரிய தர்ம சங்கடம் உருவாகும்னு என்னால ஃபீல் பண்ண முடியுது. நாம கத்தும் போது அந்த இடம் ஒரு சண்டை மாதிரி மாறிடும். ஆமா, யார் சத்தமா பேசுறாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்கிற மாதிரி ஒரு போட்டி அங்க உருவாயிடும். ஆனா நம்ம உணர்ச்சிகளை குறைச்சு குரலை தாழ்த்தி கண்களை நேரா பார்த்து இந்த மாதிரி ஒரு எல்லைய, ஒரு பவுண்டரிய நிர்ணயிக்கும் போது அந்த இடமே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும்ல. இது எப்படி சாத்தியமாகுது? ஏன்னா நீங்க கத்தும்போது நீங்க கட்டுப்பாட்டை இழக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனா குரலை தாழ்த்தி பேசும்போது நீங்க அந்த நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு வகையான அதாரிட்டி அங்க உருவாகுது. ரைட். உங்களை கலாய்த்தவன் அந்த ரியாக்ஷனை சுத்தமா எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஆமா, அவன் ஒரு பெரிய சண்டையை எதிர்பார்த்து வந்திருப்பான். ஆனா நீங்க ரொம்ப மெச்சூர்டா கூலா ஒரு பவுண்டரியை செட் பண்ண உடனே ஓகே இவன் வேற லெவல்ல ஹேண்டில் பண்றான்னு அவனுக்கே ஒரு நடுக்கம் வந்துடும். இது நிஜமாவே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ட்ரிக். இதுல இன்னொரு சூப்பரான உதாரணம் இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா, ஒருத்தன் உங்களை எல்லாரும் முன்னாடியும் காமெடி பண்றேன்னு சொல்லி சீன்றான். நாம ஏய் நிறுத்துங்கடா எனக்கு இது பிடிக்கலன்னு கொஞ்சம் பதற்றமா கத்துனா சுத்தி இருக்கிறவங்க இன்னும் அதிகமா சிரிப்பாங்க. கண்டிப்பா. ஏன்னா நம்ம ரியாக்ட் பண்றோம், நம்ம கடுப்பாவது அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்டா மாறிடும். அதான். ஆனா அதுக்கு பதிலா எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம ஒரு நக்கலான லுக் விட்டுட்டு, உன் காமெடி சென்ஸ் இவ்வளவுதானா, சரி இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம உங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்னா, உங்களை கலாய்க்க நினைச்சவன் தான் எல்லார் முன்னாடியும் பெரிய கோமாளியாவான். அந்த தர்ம சங்கடம் வந்து மொத்தமா அவன் பக்கம் திரும்பிடும். கரெக்ட். இது ரொம்ப ஷார்ப்பான ஒரு மூவ். இதை நான் எப்படி பாக்குறேன்னா, நாம சத்தம் போட்டு சண்டை போடுறதுங்கிறது ஒரு எரியிற நெருப்புல நாமே பெட்ரோல் ஊத்துற மாதிரி. அவங்க சீண்டணும்னு நினைச்சாங்க, நாம கோவப்பட்டு அவங்க ஆசைப்பட்டதையே செஞ்சிட்டோம். 100% உண்மை. ஆனா இந்த ஒற்றை வாக்கிய பதிலடி இருக்கு பாத்தீங்களா, எந்த எமோஷனும் இல்லாம சொல்றது, இது ஒரு துல்லியமான ஸ்னைப்பர் ஷாட் மாதிரி செயல்படுது. ஸ்னைப்பர் ஷாட், சூப்பரான கம்பேரிசன். ஆமா, ஏன்னா ஸ்னைப்பர் சுடும்போது பெரிய சத்தம் எல்லாம் வராது, ஆனா குறி தப்பவே தப்பாது.
இது எப்படி உளவியல் ரீதியா வேலை செய்யுது? ரொம்ப சிம்பிள். கோபப்படுறது, உணர்ச்சி வசப்படுறது எல்லாமே நீ சொல்றது என்ன பாதிக்குதுன்னு நாம உங்களுக்கு தெரியப்படுத்துறது. ஆனா நீங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி சிரிச்சுக்கிட்டே அல்லது ரொம்ப நிதானமா இந்த ஸ்னைப்பர் ஷாட்டை பயன்படுத்தும் போது நீ என்ன சொன்னாலும் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு நீங்க நிரூபிக்கிறீங்க. ஓ, அதனால அவன் செல்ஃப் டவுட்க்கு போயிடுவான். ஆமா, உங்களை அசிங்கப்படுத்த நினைச்சவன் இப்போ தன்னுடைய ஜோக் எடுப்படலையே, நாம ஏதோ சொல்ல போய் இப்ப நாமளே அசிங்கப்பட்டுட்டோமேன்னு அவனுக்குள்ளேயே வெம்பி போவான். அந்த தர்ம சங்கடத்தை அவனால ஹேண்டில் பண்ணவே முடியாது. அதுதான் அந்த ஸ்னைப்பர் ஷாட்டோட பவர். வாவ், இங்கதான் இந்த கான்செப்ட் ரொம்ப ஆழமான ஒரு தத்துவத்துக்குள்ள போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த துல்லியமான பதிலடி முறையிலிருந்து நம்ம மனதை யார் கட்டுப்படுத்துறாங்க அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை இந்த வீடியோ முன்வைக்குது. ஆமா, அது ரொம்ப முக்கியமான பகுதி. இதை கேட்கிற நீங்க உங்களையே இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. நினைத்த நேரத்துல ரோட்ல போற ஒருத்தனோ இல்ல ஆபீஸ்ல இருக்கிற ஒருத்தனோ உங்களை கோபப்படுத்த முடியும்னா நீங்க உண்மையிலே சுதந்திரமான ஆளா இல்ல அவனுடைய அடிமையா? இது ரொம்ப ஆழமான கேள்வி. உங்களை யாராலையும் அப்படி சுலபமா அசிக்க முடியாதுன்னா நீங்க தான் இந்த உலகத்தோட ராஜா. இந்த வரிகளே நாம ரொம்ப ஆழமா கவனிக்கணும். உங்கள் உணர்ச்சிகளோட ரிமோட் கண்ட்ரோலை மற்றவன் கையில கொடுக்க கூடாதுன்னு அந்த வீடியோல சொல்றாங்க. அது ரொம்ப ஆழமான உண்மை. ரிமோட் கண்ட்ரோல்? ஆமா, நீங்க அமைதியா இருக்கிறது மூலமா அவங்க என்ன நோக்கத்துக்காக உங்களை சீன்றாங்களோ அந்த நோக்கத்தையே அவங்களுக்கு எதிராக திருப்புறீங்க. உங்க அமைதி அவங்கள தான் நிலைக்குலைய வைக்கணும், உங்களா அல்ல. இந்த ரிமோட் கண்ட்ரோல் ஒப்பீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். நீங்க அண்ணாச்சாலையில நடந்து போயிட்டு இருக்கீங்க. உங்க மூளைக்கான, உங்க மகிழ்ச்சிக்கான ஒரு டிவி ரிமோட்டை நீங்க கையில வச்சிருக்கீங்க. சரி, வழியில போற முன்பின் தெரியாத ஒரு ஆள் கிட்ட அந்த ரிமோட்டை கொடுத்து, இந்தாங்க, என் மனசுல இப்போ என்ன சேனல் ஓடணும் நீங்களே பட்டன் அழுத்தி மாத்துங்க அப்படின்னு சொல்வீங்களா? கண்டிப்பா சொல்ல மாட்டோம். ஆனா ஒருத்தன் உங்களை அவமானப்படுத்தும் போது நீங்க உடனே கோபப்படுறீங்கன்னா நீங்க அதான் செய்றீங்க. அந்த ரிமோட்ல அவன் கோபம்ங்கிற பட்டனை அழுத்துறான், நீங்க உடனே அந்த சேனலை ஒளிபரப்புறீங்க. அவன் அழுகைங்கிற பட்டனை அழுத்துறான், நீங்க அழுகுறீங்க. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு இப்ப புரியுதா? நிஜமாவே ரொம்ப பொருத்தமான உதாரணம் இது. நீங்க அந்த ரிமோட்டை கொடுக்க மறுப்பதுதான் இந்த வியூக ரீதியான அமைதி. அமைதியா இருக்கிறதுங்கிறது ஏதோ எனக்கு பேச தெரியாது, நான் வாயில்லாத பூச்சின்னு அர்த்தம் கிடையாது. ஆமா, அது பயம் கிடையாது. அது மனசுக்குள்ள நீங்க வளர்த்துக்கிற மிகப்பெரிய வலிமை. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை எப்படியாவது காயப்படுத்தலான்னு பார்ப்பாங்க, கலாய்க்க நினைப்பாங்க, உங்க பொறுமையை சோதிப்பாங்க. ஆனா உங்களுடைய அனுமதி இல்லாம யாராலையும் உங்களை வருத்தப்பட வைக்க முடியாது. உணர்ச்சிகளோட சாவி எப்போதுமே உங்க கையில தான் இருக்கணும். எலினார் ரூஸ்வெல்ட் சொன்ன ஒரு புகழ்பெற்ற பொன்மொழி இருக்கு, நீங்கள் அனுமதித்தால் ஒழிய உங்களை யாரும் சிறுமைப்படுத்த முடியாது. அதுதான் இந்த மொத்த கான்செப்டோட மைய கருத்து. 100% உண்மை. நாம இதுவரைக்கும் பேசின விஷயங்களை சுருக்கமா பார்த்தோம்னா, அமைதி அப்படிங்கறத ஒரு பலவீனமா, கோழைத்தனமா பார்த்த அந்த பழைய கண்ணோட்டத்தை மாற்றி அதை எப்படி நமக்கான ஒரு கவசமா, அதே சமயம் நம்மளை தாக்குறவங்களுக்கான ஒரு கூர்மையான ஆயுதமா மாத்துறது அப்படிங்கறத இந்த வியூக ரீதியான அமைதி கான்செப்ட் ரொம்ப தெளிவா புரிய வச்சிருக்கு. கண்டிப்பா அந்த ஈகோங்கிற திருநாயை பட்டினி போடுறதுல இருந்து ஆரம்பிச்சு பயத்துக்கும் டிசிப்ளினுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு தேவையற்ற விவாதங்கள்ல நாமே பெட்ரோல் ஊத்தாம துல்லியமான ஸ்னைப்பர் ஷாட் மூலமா எதிராளியே எப்படி தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்குறது வரைக்கும் பல பிராக்டிக்கலான விஷயங்களை இன்னைக்கு நாம டீகோட் பண்ணிருக்கோம். ஆமா, இதுல எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய எமோஷன்ஸோட ரிமோட் கண்ட்ரோலை நாம யார்கிட்ட கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு தான் இந்த மொத்த உளவியலோட மாஸ்டர் கீ. இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு சின்ன சவால் விடுக்க விரும்புறேன். நாளைக்கு ஆபீஸ்லயோ காலேஜ்லயோ இல்ல டிராபிக்லயோ யாராவது உங்களை வம்புக்கு இழுக்கும் போது இல்ல காரணமே இல்லாம உங்களை கலாய்க்கும் போது உடனே நீங்க வழக்கமா செய்யற மாதிரி ரியாக்ட் பண்ணிடாதீங்க. ஒரு செகண்ட் பாஸ் பண்ணுங்க. ஆமா, இந்த உரையாடல ஒரு நிமிஷம் மனசுல நினைச்சு பாருங்க. உங்க மேல பட வர்ற அந்த பந்தை உடனே திருப்பி அடிக்கணுங்கிற உங்க உள்ளுணர்வை ஒரு செகண்ட் நிறுத்திவீங்க. அந்த ரிமோட் கண்ட்ரோலை உங்க பாக்கெட்லயே வச்சுக்கோங்க. பதறாதீங்க, அமைதியா உங்க கண்ணை பாருங்க. உங்க அமைதி அவங்கள நிலைக்குலைய வைக்கட்டும், நீங்க உங்க நிம்மதியை காப்பாத்திக்கோங்க. ஆனா இது ஒரே நாள்ல வந்துடாது, நாம புரிஞ்சுக்கணும். இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி. முதல் முறையில நீங்க கோவப்படலாம், ஆனா அடுத்தடுத்த முறை நீங்க விழிப்புணர்வோட இதை பழக பழக அந்த துல்லியமான சக்தி உங்களுக்கு முழுமையா வசப்படும். நிச்சயமா. இதோட நாம விடை பெறறதுக்கு முன்னாடி உங்களை சிந்திக்க வைக்க ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். நாம ஆரம்பத்துல ஒரு விஷயம் பேசணும், உங்கள் அனுமதி இல்லாம யாராலும் உங்களை வருத்தப்பட வைக்க முடியாது அப்படின்னு. ஆமா, இந்த வார்த்தைகள் கேட்கறதுக்கு ரொம்ப உத்வேகமா இருக்கலாம். ஆனா இத பிராக்டிக்கலா கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. அந்த ரிமோட் கண்ட்ரோலை நாம மற்றவங்க கிட்ட கொடுத்துடாம எப்பவுமே நம்ம கைக்குள்ளேயே ரொம்ப இறுக்கமா புடிச்சுக்கிட்டு இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நாம நம்மளோட உணர்ச்சிகளுக்கு எதிராக விழிப்புடன் போராட வேண்டியிருக்கு அல்லவா? ரொம்ப ஆழமான பாயிண்ட் இது. சுத்தி நடக்கிற எரிச்சலான விஷயங்களுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணிட கூடாதுன்னு நம்ம மனசை நாமளே அடக்கி ஆள வேண்டியிருக்கு. அது எவ்வளவு கடினமான வேலை.
அப்படியானால் நாம எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த உண்மையான மன அமைதி அப்படிங்கிறது நம்மளை சுற்றி எதிரிகளோ அல்லது நம்மளை கலாய்ப்பவர்களோ இல்லாத ஒரு கற்பனையான சூழ்நிலை கிடையாது. ஆமா, அப்படி ஒரு சூழ்நிலை அமையவே அமையாது. மாறாக நம்முடைய சொந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த நாம நமக்குள்ளேயே தினமும் நடத்தும் அந்த சோர்வான ஆனா மிக மிக அவசியமான போராட்டம் தானா? உங்களுடைய அந்த ரிமோட் கண்ட்ரோலை இன்னைக்கு நீங்க யார்கிட்டயாவது கொடுக்க போறீங்களா, இல்ல உங்க கைக்குள்ளேயே வச்சுக்க போறீங்களா? இதை சற்று யோசித்து பாருங்கள். மீண்டும் ஒரு ஆழமான உரையாடலில் சந்திப்போம்.